நீங்கள் ஆட்டிசம்க்கு வந்து 2 காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து எமோஷன் வைஸ் வரும், இன்னொன்று வந்து சென்சரி ப்ராப்ளம்ஸ் பற்றி. எமோஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசிட்டோம். அடுத்து சென்சரி ப்ராப்ளம்ஸ்னால் அது எப்படி இருக்கும்? எந்த இல்லை சார், உங்களுக்கு சென்சரி அப்படிங்கிறதே எமோஷன்ஸ்னால வர்றது தான். அதாவது ஒரு எமோஷன் ரொம்ப அதிகமாகும்போது, திரும்ப திரும்ப எதை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். ஒரு எமோஷன் ரொம்ப அதிகமாகும்போது சென்சரி அப்படிங்கிறதுக்கு அது வழிவகுக்குது. அதாவது இப்போது நான் வந்து ஜென்ரலாக சொல்லியிருந்தேன், ஆட்டிசம் குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஹைலி எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நானும் தான். ஸோ இப்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ, சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கலாம். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ அப்போ எனக்கு கையோட இந்த இடம் வந்து வலிக்கும். ஆனால் அது அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு நான் காலேஜ் செகண்ட் இயர் போகும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம், நாங்களாம் டென்ஷன்னு சொல்லுவோம். டென்ஷன் ஆனால் இந்த இடம் வலிக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அந்த வலியே வரும். லைட்டாக நடக்கிற டென்ஷனுக்கெல்லாம் கிடையாது, உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்க்கு போகும்போது வரும். அப்படி இருக்கும்போது இந்த வலியெல்லாம் நம்ம கவனிக்கிற மனநிலையில் இருக்க மாட்டோம். ஸோ இப்படி அழுத்திட்டே நம்ம வந்து அதை தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருப்போம். ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, என்ன நமக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இங்கே வலிக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு மேலே அதை பற்றி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். இந்த நம்ம பசங்களை, இந்த மாதிரி பசங்களை நிறைய பார்க்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கையில் காப்பு காய்ச்சி போய் வருவாங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இங்கெல்லாம் வந்து எப்பெல்லாம் அதிகமாக வந்து கோபப்படுறாங்களோ, எப்பெல்லாம் அதிகமாக பயப்படுறாங்களோ, எப்பெல்லாம் அதிகமாக எக்ஸைட் ஆகுறாங்களோ, எல்லாருமே கிடையாது, ஒரு சில குழந்தைங்க எல்லா எமோஷன்ஸ்க்கும் எல்லா குழந்தைங்களும் கடிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கு கடிப்பாங்க. இது எதுவுமே ஜென்ரலான விஷயம் கிடையாது. அந்த குழந்தைக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறேன். காப்பு காய்ச்சி போய் வருவாங்க. எப்பெல்லாம் வந்து கோபம் வருதோ அப்போல்லாம் இங்கே கடிச்சிருவாங்கன்ட்டு. கடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் வரதையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு இங்கே வலிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீம் பெயின் அவங்களுக்கு இங்கெல்லாம் வருது. ஸோ அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அந்த பெயினை காம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கடிக்கிறாங்க. அப்போ இதே தான் வந்து சென்சரி. ஒரு எமோஷன் வந்து ரொம்ப அதிகமாகும்போது உங்களுக்கு உடம்போட ஒரு பார்ட்டு வலிக்கும், இல்லைன்னா கூசும்.